நீங்க வந்து 50,000 ஜிபே பண்ணிருப்பா, நான் கிளம்புறேன். அந்த பொண்ணை பண்ண சொல்லிட்டு சொல்லுங்க, நான் கிளம்பிடுறேன்ப்பா. அந்த பொண்ணு காசு கேட்டா தர மாட்டேங்குது, என்ன பேசிட்டு இருக்குது? பேசக்கூடாது, புரியுதா? மரியாதையா பேசுங்க, மரியாதை. ஏங்க நான் மரியாதை எங்கப்பா பேசுறேன்? பொறுக்குதுன்னா பேசிட்டு இருக்காது. உங்களுக்கு காசு வேணா உங்களுக்கு அது என்ன பில் வருதோ இன்னும் நீங்க ஷோரூம் பே பண்ணிக்கலாம். இருக்குது பொறுக்குதுன்னா பேசக்கூடாது, உண்மையில பேசினா அவ்வளவுதான். சரி ஓகே, நான் பொண்ணுட்டே கொடுக்குறேன், நீயே பேசிக்கப்பா. ஆஷிஷ் 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 இது வந்து ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணனா, இது ஒரு பிராங்க் கால். ஐ அம் ரியலி சாரி. நான் கால்ல விழுறேன்டா. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்கு தூண் ஜிகிர்தண்டான்னு மதுர உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். ஹலோ ஆதன் சினிமா நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்ச கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து இவங்களை பத்தி நிறைய சொல்லலாங்க. அதாவது இவங்களோட கரியர் வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்களோ இன்னைக்கு வந்து நம்ம எல்லார்கிட்டையும் வந்து முக்கியமான நபர்கிட்டலாம் வந்து நம்ம பேசலாம் முடிவு பண்ணிருக்கோம். ஃபேன்ஸ்லாம் வந்து ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செக்மெண்ட்ல ஆரம்பிச்சிருக்கோம். இது எந்த அளவுக்கு வந்து பாசிட்டிவ் வர போறது தெரியல. நம்ம கூட வந்து சோபனா இணைஞ்சிருக்காங்க. உங்களை வந்து வெல்கம் பண்ணிடலாம். சோபனா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க விஜய்? ஏதோ உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கீங்க. புண்ணியத்திலயா? ரைட். ஏன்னா இன்னும் 2-3 புண்ணியம் சேர்த்து பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு இல்லாததா ஆதனுக்கு இல்லாததா பண்ணிடலாம். கண்டிப்பாங்க. இப்பெல்லாம் என்னெல்லாம் பேச வேண்டியதா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. எஸ், ஆல் ஓவர் லைக் இப்போ ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன பார்த்தோம்னா, தொடர்ந்து 2 சீரியல்ல கமிட் ஆயிருக்கீங்கன்ற போது வந்து எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களோ இல்லையோ, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அல்டிமேட் கிரேட்ஃபுல்லா இருக்கேன் கடவுள் கிட்ட. சோ எக்ஸைட்டிங்காவும் ஓவர்வெல்மிங்காவும் இருக்கு. ஓகே, இல்ல எல்லாரும் ஒரு விஷயம்னா பொதுவா ஒரு ப்ராஜெக்ட் கமிட் ஆனா அந்த ஒரு ப்ராஜெக்ட் மட்டுமே டேட்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கும். இன்னொரு ப்ராஜெக்ட் கமிட் பண்றதை எல்லாருமே யோசிப்பாங்க. எப்படி மேனேஜ் பண்றீங்க ரெண்டையும்? அதுதான் 1 to 15 வந்து கலைஞர் பண்றேன், மீனாட்சி சுந்தரம்னு. 15 to 30 வந்து பூங்காற்று திரும்பமா விஜய் டிவில பண்ணிட்டு இருக்கேன். சோ அதுதான் அப்பப்போ கிடைக்கிற. இன்னைக்கு ஒரு நாள் பிரேக்குன்னாங்க, இன்டர்வியூ கொடுக்க வந்துட்டேன். சோ அந்த மாதிரி அங்கங்க அப்பப்போ ஏதோ ஷெட்யூல் பண்ணி போயிட்டு இருக்கு வாழ்க்கை. சசிகுமார் சார் ஒரு டைலாக் ஒன்று சொல்ல, சார் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நாள் கேப்ல கூட நான் வந்து கடினமா உழைக்கணும்ன்ற ஒரு நேர்மை வந்து உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வயசு இருக்கிற வரைக்கும் தானங்க உழைக்க முடியும். அதுக்கப்புறம் எப்படிங்க? உடம்பு, ஹெல்த், வயசு இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளால உழைக்க முடியும். இருக்கிற வரைக்கும் எல்லா புண்ணியத்தையும் சேர்த்துக்கலாம். சூப்பர். முதல் சீரியல் மீனாட்சி சுந்தரம், இதை பத்தி பேசலாம். இதெல்லாம் ப்ரோமோ பார்த்தோம்னா ஏடா சீரியல் இப்படி இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல வந்து கொண்டு வர முடியுமான்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு எல்லாம் வந்துருச்சு. எனக்கு என்ன ஒரு கேள்வியா இருக்குன்னா, அந்த ப்ரோமோ பார்த்ததுக்கு அப்புறம் அந்த கான்செப்ட் எப்படி ஒரு ஒத்துக்கிட்டீங்க? என்ன தைரியம் அந்த ஒரு விஷயம் எங்க இருந்து வந்துச்சு? அது தைரியமா இருக்கணும்னா ஒண்ணும் இல்ல. நான் இப்போ எனக்கு இந்த கதை சொல்லும் போது இது எனக்கு ஆக்சுவலி கான்ட்ரவர்சியா தான் ஃபீல் ஆச்சு. ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மீனாட்சி அப்படின்ற ரோல் ஒரு கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்துச்சு. ஓகேவா? ஏன்னா அது வந்து முத்தழகு பண்ணது வந்து ரொம்ப சாதுவா ஃபர்ஸ்ட் போல்டா போர்ட்ரே பண்ணாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப சாதுவா பண்ணிட்டாங்க. இது வந்து ரொம்ப போல்டான பொண்ணு. அண்ட் ஆல்சோ இன்னொரு சீக்ரெட் என்னன்னா, அந்த பொண்ணு ஆட்டோ ஓட்டுவா. ஓகே. சோ ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இதுக்கு வந்து எனக்கு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வரும்ன்றது எனக்கு தெரியும். ஆனா நான் என்ன யோசிச்சேன்னா, மேபி பாசிட்டிவா கூட வர வாய்ப்புகள் இருக்கு. நம்ம சேலஞ்சிங்கா நம்மளோட நடிப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி நிறைய ரோல்ஸ் பண்ணலாம். இது 18+ கிடையாது. இது வந்து யாரையும் வந்து லிமிட் தாண்டி பண்ற ஒரு விஷயம் கிடையாது. இதுவும் ஒரு ரோல் தான் அப்படின்னு நினைச்சு பண்ண ஒரு விஷயம். ஓகே. என்ன வந்து சாக்கறாரு என்னன்னா, இல்ல பாக்குறீங்களா சாக்காகிறீங்களா அப்படின்னு கேட்டேன். பண்ணுங்க பண்ணுங்க. கண்டிப்பா எனக்கு இப்ப இந்த மாதிரி எல்லாம் பாக்கும்போது நம்ம நடந்து வரோம், நிறைய பேர் உங்களை வாட்ச் பண்றாங்க போது அதுல கிடைக்கிற ஒரு பெரிய சந்தோஷம் உங்களுக்கு ஒண்ணு இருக்கும்ல. ரெண்டாவது நம்ம போராடுறது எல்லாமே இதுதான் நான் ஆக்சுவலி சொல்ல வந்தேன். இதான் என்னோட பதிலா இருக்கு. இது நம்ம போராடுறது இதுக்காக மட்டும் தானே, இவங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்காக மட்டும் தான் நம்ம போராடுறோம். அண்ட் ஆல்சோ நமக்கு அது ஊக்கமா இருக்கும், மோட்டிவேஷனா இருக்கும். இதை பார்த்தாதான் நம்ம லைஃப்ல என்னதான் நமக்கு வந்து பர்சனல் ப்ராப்ளம் வந்தாலுமே இத பார்த்துதான் நமக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இவ்வளவு பேர் இருக்காங்க லவ் பண்றதுக்கு, நமக்கு பிடிச்சவங்க நம்ம லவ் பண்ணல, ஓகே, பட் இவ்ளோ பேர் இருக்காங்க நம்மள லவ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்கு. அது ஒரு மோட்டிவேஷனா. சிறப்பு. உங்களுக்கு வந்து ஆதன் சார் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வந்து கொடுக்க போறோம். ஒண்ணு இல்ல, உங்களுக்கு கான் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். யா எனக்கு தெரிஞ்ச இன்னொரு ஆங்கரும் இருக்காங்க. சூப்பர். ஆனா ஒரு பை ஐகான் ஸ்வீட்டா காரமான்னு கேக்குறாங்க.
அவங்க வந்து இப்போதைக்கு மீனாட்சி சுந்தரமும் பூங்காற்று அந்த சீரியலுக்கு ரெண்டையும் மிக்ஸ் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு டேஸ்ட்ல வந்து கொடுங்க. அவர் புரியுமா என்னன்னு தெரியல. சூப்பர் பையா கொடுங்க, அவரு சொன்ன மாதிரி காரமா கொடுத்துருங்க. ஜிபே பண்ணலாமா? இது நான் பண்ணிடுறேன். பரவாயில்ல. ஆனா நான் பண்றேன். இருந்தாலும் உங்க மனசு ரொம்ப பிடிக்குங்க எனக்கு. நான் பே பண்ணிடுறேன். இப்போ இந்த சீரியல் மீனாட்சி சுந்தரம் பத்தி பேசலாம். முதல்ல இந்த சீரியல் பத்தி கான்செப்ட் இதெல்லாம் சொன்னீங்க. முதல்ல இந்த சீரியல் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட சொன்னீங்களா? அம்மா கிட்ட ரியாக்ட் பண்ணாங்க இந்த சீரியல் சொல்லும் போதுதான் எங்க அம்மா ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பி தான் ஆனாங்க. எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, எஸ்வி சேகரா எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், நானும் எங்க அம்மாவும் சேர்ந்து வந்து அவரை டிவில பாப்போம், ரொம்ப நல்லா காமெடி பண்ணுவாங்க, அவர்கிட்ட போய் சொல்றியா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. சோ எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, என் பாட்டிய நான் நேர்ல பார்த்தது கிடையாது. பிறந்ததுல இருந்து என் பாட்டியும் என்ன பார்த்தது கிடையாது, நானும் என் பாட்டி பார்த்தது கிடையாது. 45 வயசுலயே இறந்துட்டாங்க. சோ அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்குது அப்படின்னும் போது அது அந்த மெமரி வந்து லிவ் ஆகுது இல்ல. ஒரு லைவ் பர்சன் வந்து பிடிக்குதுன்னு சொல்லும் போது அவரு கூட நான் நடிக்கிறேன்றதே எனக்கு சூப்பர் கிரேட்ஃபுல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி வேற மாதிரி ஃபீலா இருந்துச்சு. அது என் பாட்டி இன்னும் உயிரோட இருக்காங்க, அவரு பார்த்தா எனக்கு என் பாட்டி ஞாபகம் வரும்ன்ற மாதிரி இருந்துச்சு. அம்மாவோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? அம்மாவோட ரியாக்ஷனா அதுதான் நான் சொன்னேன். ஷி வாஸ் வெரி ஹாப்பி. அவங்களுக்கு வந்து இந்த கான்ட்ரவர்சி என்னடி அப்படின்னா அவங்க எதுவுமே சொல்லல. உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, நீ ஆக்ட் பண்ற, நல்லா பண்ணுவ, க்ரோ ஆகுவ அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதான் எங்க அம்மா வந்து நான் பண்ற விஷயம் எல்லாமே எங்க அம்மா சின்ன வயசுல இருந்து ரைட் ஃப்ரம் மை சைல்ட்ஹுட் எங்க அம்மா என்ன ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நான் லைட்டா வளரும் போது இண்டிபெண்டா வளர்ந்தேன். மேபி நான் பர்சன் மேல ரொம்ப டிபெண்ட். ஆனா என்ன பாத்துக்கிறோன்ற வர விஷயத்துல பினான்சியலி எல்லாத்துலயுமே நான் ரொம்ப இண்டிபெண்டான பர்சன். சோ எங்க அம்மாக்கு வந்து நான் என்ன முடிவெடுத்தாலும் எங்க அம்மா அதை ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. ஆஸ் சூன் அஸ் நான் அந்த லிமிட்டை அவங்களே சொல்லுவாங்க, நீ லிமிட் தாண்ட மாட்டேன்னு தெரியும், அதனால உன்னை ட்ரஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்க்ளைமர் வச்சா நம்மளே ஐயோ இந்த மாதிரி சொல்றாங்க, அதனாலே நம்ம தப்பு பண்ண மாட்டோம் அவங்க நம்பிக்கை காப்பாத்தணும்ன்றதுக்காக. ஓகே, இப்போ இந்த மாதிரி சீரியல் இப்போ டெலிவிஷன்ல வந்து புதுசா வரும்போது கான்செப்டும் ரொம்ப புதுசா இருக்கும்போது எஸ்வி சேகர் சார் கூட நம்ம வந்து பேரா நடிக்க போறோம்ன்ற மாதிரி ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள நம்ம ஆடியன்ஸ் கிட்ட ஒரு மாதிரி தப்பா நெகட்டிவ்ஸ் எல்லாம் மிக்ஸ்டான ரெஸ்பான்ஸ் வரும்போதுன்ற போது ஹேண்டில் பண்றதுக்குன்னு ஒரு பக்கம் இருக்குல்ல இந்த சீரியல் ப்ரிப்பேர் பண்றதுக்கு, அது என்னவா இருந்துச்சு உங்களுக்கு? நான் ஆக்சுவலி மைண்டே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ நம்ம அப்ராட்ல எல்லாம் பாக்குறோம்னா இந்த கல்ச்சர் இந்த மாதிரி ஒரு சின்ன பொண்ணு ஒரு பெரியவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற நினைக்கிற கல்ச்சரே வந்து ரொம்ப நார்மலா இருக்கும். காசிப் பேசுற அளவுக்கு எல்லாம் இருக்காது. ஓகே இந்த மாதிரி நடக்குது, லவ் இருக்கு அப்படின்னு. சோ என்ன பொறுத்த வரைக்கும் ஏஜ், வெயிட், அப்பியரன்ஸ், லுக், ஹைட் எல்லாமே ஒரு நம்பர் தான். காதலுக்கு அதெல்லாம் தேவை கிடையாதுன்றது நான் நினைக்கிற பர்சன். மாத்திட்டாங்க, சின்ன வயசுல அப்படி இல்ல, பட் வளர வளர ஒரு மெச்சூரிட்டி வந்து மாறிடுச்சு. சோ அப்படி பாக்குறப்போ இப்போ இன்னும் நம்ம சொசைட்டி வந்து ரொம்ப பேக்வர்டா அப்ப இருந்துச்சு, பட் இப்போ வந்து கொஞ்சம் மாடர்னா தான் வந்துட்டு இருக்கு. ஜெனரேஷன் கேப் வந்து கொஞ்சம் மாடர்னா தான் வந்துட்டு இருக்கு. சோ மேபி இதை அக்செப்ட் பண்றதுனால மட்டும்தான் ரொம்ப நெகட்டிவா எந்த இதுவும் வராம மிக்ஸ்டா வருது, கொஞ்சம் பாசிட்டிவா வருது. இந்த மாதிரி ஓகே நல்லா இருக்கே கதை, டிஃப்ரெண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு பாசிட்டிவா வருது, நெகட்டிவாவும் வருது. அண்ட் நான் முதல்ல மைண்ட் ப்ரிப்பேர் பண்றேன்றதுனால நான் அப்படியே பிராக்டிகலா விட்டுட்டேங்க. என்ன வந்தாலும் பாத்துக்கலாம், எவ்வளவோ பாத்துட்டு அது பார்க்க மாட்டோமா. எக்ஸாக்ட்லி. ஓகே, எஸ்வி சேகர் சார் கூட நம்ம நடிக்க போறோம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய விஷயம் அவர் படங்கள் எல்லாம் பாத்துருப்பீங்க. அவர் கூட நடிக்க போறோம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் பழைய படங்கள் எல்லாம் போய் பாத்தீங்களா? என்ன படம் பாத்தீங்க? பூவே பூச்சுடுவா. ஓகே, அது வந்து எனக்கு தெரியும், நதியா மேம் அதுல சூப்பரா இருப்பாங்க. ஓகேவா, பட் ஹீரோவா நான் அவரை பார்க்கும் போது ஓகே இவருதானா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நான் முதல்ல இங்க சொல்லும் போது யாருன்னு தான் கேட்டேன். எஸ்பி சேகரா யாரு அப்படின்னு, போட்டோ காமிச்சீங்கன்னா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்கிட்ட போட்டோ எடுத்து காமிச்சாங்க அந்த ஸ்டோரி சொல்றவங்க. அப்பதான் ஓகே இவரா. ஹாய், சாப்பிடுறீங்களா? இந்தாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. கம், ஆசையா தரல ப்ளீஸ்பா, சரி வாங்கிக்கோங்க. வா சாப்பிடுப்பா, அம்மா திட்ட மாட்டாங்க, அம்மாட்ட நான் சொல்றேன். சாப்பிடுப்பா, தேங்க்ஸ்பா, தேங்க்யூப்பா. ஓகே சாப்பிடுங்க. அந்த மனசுதான் சார் கடவுள். சோபனாக்கு இருக்கு அந்த மனசுதான் சார் கடவுள். இல்ல உங்ககிட்ட பாத்து வாங்க. அப்படி எனக்கு வந்து ஒரு கார் கார் ஒண்ணு வாங்கணும்ன்றீங்க, வாங்கி கொடுத்தீங்க. கண்டிப்பா 5 வருஷத்துல உங்களுக்கு வாங்கி 5 வருஷம் வரைக்கும் நான் வெயிட் பண்ணணுங்க. நானே என்னவோ வச்சு இல்லங்க. சரி பரவாயில்ல, அந்த நம்பிக்கையோட அந்த விஜய் வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறேன் நம்புறேன். அதுதான் கேட்டுட்டு இருந்தபோது சொல்லிட்டு இருந்தீங்களா போட்டோ காமிச்சதுக்கு அப்புறம்? போட்டோ காமிச்சதுக்கு அப்புறம் யாருன்னு சொல்லி நான் கேட்டேன். அப்புறம் போட்டோ பார்த்தோன்னே ஓகே இந்த ஜீன்ஸ் படத்துல இருக்கு சம்திங் இல்ல அந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒண்ணு வரும்ல,
அந்த வைஷு ஆமா, ஆமா, வச்சு ஆமா. அந்த வச்சு ரொம்ப ஃபேமஸான அந்த டயலாக் ஞாபகம் வந்துச்சு, அந்த காமெடி ஞாபகம் வந்துச்சு. அண்ட் ஆல்சோ வல்லவன் மூவி, ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவி. அதுலயும் அவர் வந்து வருவாரு அந்த காமெடி ரோலுக்கு. சோ அப்படிதான் எனக்கு தெரியும் அவரை. ஆல்சோ ஹீஸ் இன்டு பாலிடிக்ஸ், அதுவும் எனக்கு தெரியும். காமெடி பண்ணுவாங்க, டிராமாஸ் பண்ணுவாங்க, ஷோஸ் பண்ணுவாங்கன்ட்டு. சோ ஓகே அவர் பண்றாரா, ஓகே ஃபைன், பெரிய ஆர்டிஸ்ட் நம்ம கூட பண்றாருன்னு சொல்லிட்டு ஓவர்வெல்மிங்கா தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங் பயமா தான் இருந்துச்சு. ஓகே, அவர் கூட நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட நிறைய இன்புட்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பீங்க. என்னெல்லாம் சொன்னாரு உங்ககிட்ட? உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னாரு? என்ன பாத்துக்கோமா முத்தழகா ஹாய் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு எடுத்து கொடுத்தாரு. அவரு ஹீஸ் இன்டு லைக் ரொம்ப சாமி பக்தின்னு நினைக்கிறேன். சோ அந்த கார்டு எடுத்து நீ டிராவல் பண்ணும் போதுலாம் அந்த ஸ்லோகம் சொல்லு, மந்திரம் சொல்லு அப்படின்ட்டு. அது ஆக்சுவலி ரொம்ப கேரிங்கான ஒரு விஷயம் தானே. பார்த்தோன்னே ஒரு பர்சன் கிட்ட அது சொல்ல மாட்டாங்க, நீ இந்த மாதிரி பாத்துக்கோ உன்ன அப்படின்னு. நிறைய அட்வைஸ் பண்ணுவாரு, நிறைய ஆக்டிங்க்குமே நிறைய அட்வைஸ் பண்ணுவாரு. இந்த மாதிரி காமெடியா சொல்லு, அந்த மாதிரி காமெடியா சொல்லு, நிறைய சொல்லிட்டு இருந்தாரு. ஓகே, இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது அட் த சேம் டைம் விஜய் டிவில ஒரு சீரியல் பண்றீங்க. அதுலயும் நிறைய ப்ரிப்பரேஷன் இருக்கும். இந்த மென்டலா வந்து இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்றதுக்குன்னு ஒரு பக்குவம் வேணும்ல. அது இந்த பக்குவத்தை எங்க இருந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க? எந்த மென்டலானா எப்படி இல்ல கேக்குறீங்க? ரெண்டு சீரியலும் அட் த சேம் டைம் வந்து நான் 2 சீரியலும் பண்ண ஃபர்ஸ்ட் எனக்கு வந்தது பூங்காற்று திரும்பமா விஜய் டிவி தான். அது வந்தோடனே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஓகே, நான் ஒர்க் பண்ற விஜய்ல முத்தழகுல 4 இயர்ஸா பண்ணேன், திரும்ப நான் விஜயோட பண்றேன், அதே ஃபேமிலியோட நான் சேர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஹாப்பியா இருந்துச்சு ஆக்சுவலி. ஆனா திடீர்னு வந்து என்னோட ஃபேமிலி கிட்டயோ என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ நான் இந்த மாதிரி இன்னொன்னு பண்ண போறேன்னு சொல்லும் போது, உனக்கு டைம் இருக்குமா, உன்னால சமாளிக்க முடியுமா, உன்னோட ஹெல்த் பாத்துக்க முடியுமா? ஏன்னா 30 டேஸ்மே உழைக்கிறோம் ஒரு லீவ் இல்லாம. இப்போ நம்ம நினைச்சா நமக்கு உடம்பு சரியில்லைன்னா டக்கு நம்ம லீவ் எடுத்துடலாம். ஆனா நம்ம வர முடியலன்னா ஷூட்டிங்கே நின்னுடும். மத்த ஆர்டிஸ்டும் டேட்டை கொடுத்திருப்பாங்க, அதெல்லாம் பிரச்சனை ஆகும், ப்ரொடக்ஷனுக்கு லாஸ் ஆகும். சோ அதனால மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளால லீவ் எடுக்க முடியாது. நம்ம ஃபேஸ் வச்சுதான் நமக்கு வேல்யூ, சம்பளம் எல்லாமே. சோ அது உன்னால சமாளிக்க முடியுமா? உடம்பு சரியில்லைனாலும் நீ போகணும், உன்னால முடியாது, ஏஞ்சிக்க முடியாதுனாலும் நீ போகணுமே அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அது யோசிச்சேன் தான், லைட்டா யோசிச்சேன். ஆனா நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி நம்மளோட உடம்பு, தைரியம் எல்லாமே இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்குமே அது மாதிரி கிடைக்காது. எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியல, நான் கெஸ்டா அடிக்கிறேன், இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரே லாங்குவேஜ்ல 2 சேனல்ல வந்து தமிழ்ல ஒரே லாங்குவேஜ்ல வந்து 2 சீரியல் அட் அ டைம் பண்றாங்க அப்படின்றது. ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒருத்தவங்க வந்து இதுல லீட்ஸ் வந்து ஹீரோ ஹீரோயின் வந்து விஜய்ல சம்திங் வேற சேனல்ல பண்றாங்கன்னா அந்த சேனல் வேற சேனல் போக கூடாது. வேற லாங்குவேஜ்ல வேணாலும் பண்ணலாம், தெலுங்குல பண்ணலாம், மலையாளம்ல பண்ணலாம், கன்னடல பண்ணலாம், பட் பண்ணக்கூடாது. சோ அந்த இதை நான் பிரேக் பண்ணிட்டேன்னு நினைக்கும் போது லைட்டா பெருமையா தான் இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தமிழ் சினிமா தாண்டி தமிழ் சீரியல் வரலாற்றுல வந்து சோபனா வந்து அட் டைம்ல வந்து 2 சீரியல் வந்து ஹீரோயினா பண்றது வந்து பயங்கரமான விஷயம். அந்த ரெக்கார்டை வந்து உடைச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, நான் உடைச்சிட்டேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. அதே மாதிரி இப்போ சீரியல்ல நம்ம டிராவல் பண்றோம்ன்ற போது நிறைய விஷயம் பேஸ் பண்ணி ஆகணும். நம்ம எல்லாரோட வீட்டுல நம்ம போய் தெரியுறோம், எல்லாரும் வீட்லயும் ஒரு நபரா இருப்பாங்க, ஒரு ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகுற ஒரு விஷயமா கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம யூடியூப் பாக்குறோம், சோசியல் மீடியா பாக்குறோம், இன்ஸ்டாகிராம் பாக்குறோம், நிறைய விஷயம் தாண்டி இப்போ ஊர்ல இருக்கிற மக்களுக்கு எல்லாம் வந்து அதிகமா பாக்குறது அது டிவி சீரியல் மட்டும். அவங்க வீட்டோட ஒரு பொண்ணா நம்ம போகும்போது ஒரு ஃபீல் உங்களுக்குள்ள இருக்கும்ல. முத்தழகு பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அது? நான் இப்போ நம்ம நடந்துட்டு போகும்போது கூட இவங்க முத்தழகு தானே அப்படின்ற ஒரு 10 பேர் சொல்லி நான் கேட்டேன். ஓகேவா, அதுவே வந்து அவங்க மனசுல வந்து அந்த கேரக்டர் எப்படி வந்து உட்கார்ந்துருக்கோம், ஒரு ஃபேமிலியா தான் பாப்பாங்க. இப்போ நான் ஊர்ல தான் ஷூட் பண்ணுவேன், எனக்கு அக்ரிகல்ச்சர் சீன் தான் இருக்கும், லைக் நாத்து நடுறது அந்த மாதிரி இருக்கும்போது ஊர் சைடு தான் நாங்க போவோம். ஓகேவா, சோ ஊர் சைடு போயிட்டு அது நடிக்கும் போது அந்த ஊர்ல இருக்கிற பார்ட்டிஸ் எல்லாருமே வந்து, என்னம்மா சாப்பிடுறியா, முத்தழகு வா உட்காரு, நான் தோசை போட்டு தரேன், நான் பண்றேன். ஏன் அந்த வில்லி பேர் அஞ்சலி, ஓகேவா, அந்த சீரியல்ல ஏன் இந்த அஞ்சலி இப்படியே பண்ணிட்டு இருக்கான்னு என்னமோ உண்மையா இருக்கிற மாதிரி அவளை திட்டிக்கிட்டு, நீ ஏமா அழுதுகிட்டே இருக்க, சோகமா இருக்குமா நீ அழுத பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி பேசுது. இதெல்லாம் ஏன்னா அவங்க என்ன வந்து அவங்க ஃபேமிலியா அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுனால மட்டும்தான் நடந்த ஒரு விஷயம். அந்த விஷயம் எனக்கு, நான் லைக்வைஸ் சொன்ன மாதிரி அந்த விஷயம் கிடைச்சது எனக்கு கடவுள் பண்ண பிளெஸிங் தான், பெரிய பிளெஸிங் தான். உங்களோட ரீசன்ட் டேஸ் ஒர்க்ஸ் எல்லாம் எடுத்து தாண்டி உங்களோட ஃபர்ஸ்ட்
ஒரு விஷயம் சீரியல்ல வரட்டும் சரி, சினிமால டிராவல் பண்றதுக்கும் முக்கிய காரணமா நீங்க நிறைய வேலை எல்லாம் பாத்தீங்க. நம்ம இன்டர்வியூஸ்ல கூட சமீபத்துல பாத்துருந்தோம். ஒரு வெல்கம் கேர்லா இருந்தீங்க, போஸ்ட் பண்ணீங்க. இதெல்லாம் தாண்டி இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு ஒரு பெரிய கடின உழைப்பு ஒண்ணு இருக்கும்ல, அந்த டைம்ல யோசிச்சு பாத்தீங்களா நம்ம இவ்வளவு தூரம் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு? நான் உங்ககிட்ட சொன்னல, நான் ரொம்ப பினான்சியலி ரொம்ப இண்டிபெண்டன்ட். யார்கிட்டயும் வந்து எனக்கு கடன் கொடுக்கவும் பிடிக்காது, வாங்கவும் பிடிக்காது, அந்த மாதிரி ஒரு பர்சன். சோ அப்படி இருக்கிறப்போ நான் வந்து உழைச்சு லைக் எனக்கு ஒரு செலவு இருக்கும்ல, சாப்பிடுறதோ இல்ல வந்து போன் வாங்குறதோ இல்ல ட்ரெஸ் வாங்குறதோ இல்ல படிக்கிறதுக்கு வந்து பென் வாங்குறதுனாலுமே நான் ஈவென்ட்ஸ் போயிட்டு, நான் சொன்ன மாதிரி வெல்கம் கேர்ள் போயிட்டு அந்த மாதிரி நான் சம்பாரிச்சது. இது எப்படி என்னோட பேஷன் ஆக்சுவலி இண்டஸ்ட்ரியில வர்றதுதான். அதாவது நம்ம நடிச்சிடணும், எல்லாருக்கும் நம்ம அந்த இப்போ நான் சொன்ன லவ் கிடைச்சதுல அதெல்லாம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்றது நான் ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம். ஜூனியர் ஆர்டிஸ்டா போயிருக்கேன் நானு. ஓகே, ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம் அங்க 700 rupees ஒரு நாளைக்கு. நான் எந்திரன் 2க்கு வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டா போயிருக்கேன். அப்புறம் வந்து லக்ஷ்மின்னு ஒரு படம், பிரபுதேவா டான்ஸ் வச்சு, சோ அதுக்கு நான் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டா போனேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, அதுக்கு ஜூனியர் ஆர்டிஸ்டா போன நானு அவரு முன்னாடியே அந்த வெண்ணிலவே ஒரு ஐகானிக் சாங் இருக்குல்ல, அந்த சாங் அவர் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அவர் எனக்கு சொன்ன கமெண்ட் என்னன்னா, தோம்னா அழகா இருக்கீங்க, அவரே சொன்னாருன்னா எனக்கு ஓகே, நம்ம எங்க இருந்தோம் இப்ப அவங்க நம்மள ரெகக்னைஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட் தர்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஒரு growth நடந்திருக்கு அப்படின்றது உணர்ந்தேன். ஜூனியர் ஆர்டிஸ்டா இருக்கும்போது வந்து ஒரு நாளைக்கு 700 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க. நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க? நான் வாங்குற பேமெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா, பேமெண்ட் வரதே பெரிய விஷயமா இருக்கு. எங்க அம்மா தராங்க எல்லாம் மாச சம்பளம் தான், அந்த மாதிரி பொங்கலும் புளியோதரையும் பத்தி கழிச்சு போடுறாங்கம்மா. அதேதான் உங்களுக்கு அந்த நிலைமை. நான் மட்டும் சொல்லுவீங்களா மாட்டீங்களா? ஒரே பேச்சு. நீங்க சொல்வீங்களா மாட்டீங்களா? சரி, ஓகே, புரியுதுங்க உங்க நிலைமை. அதேதான் எப்போதுமே பொண்ணுங்க கிட்ட ஏஜ், சம்பளம், வெயிட் கேட்டா இப்ப இதெல்லாம் கேட்டா என்ன தப்பு இருக்கு? உங்க வயசு என்ன நான் கேட்க கூடாது? ஏன் பொண்ணு கிட்ட அது கேட்க கூடாது? அது தெரியல. பசங்க கிட்ட எப்படி சம்பளம் கேட்க கூடாதோ அதே மாதிரி பொண்ணு கிட்ட ஒரு சில விஷயம் கேட்க கூடாது. சரி, ஓகே. உங்களுக்கு பொண்ணுங்கன்னு இருக்கும்போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்ன்ற விஷயம்லாம் இருக்கும். உங்களுக்கு இவ்வளவு தூரம் சப்போர்ட்டிவா இருக்கிறது யாராவது ஒரு நபர்கள் உங்க கூட டிராவல் பண்ணவங்க இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், அந்த மாதிரி யாரு அப்படியேப்பட்ட நபர்கள் யாராவது இருப்பாங்க? என்னோட சர்க்கிள் வந்து எனக்கு நிறைய பேர் தெரியும். ஆக்சுவலி எனக்கு நிறைய பேர் தெரியும். ஆனா தெரியறவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. தே மைட் பி யுவர் கொலீக், தே மைட் பி யுவர் கிளாஸ்மேட்ஸ், தே மைட் பி யுவர் ஸ்கூல் மேட்ஸ், காலேஜ் மேட்ஸ், அந்த மாதிரி இருக்கலாம். எனக்கு தான் நான் சொல்றேன்ல, என்னோட சர்க்கிள் வந்து ரொம்ப 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 க்ளோஸ். ஓகே. சோ அந்த க்ளோஸ் சர்க்கிள் வந்து ஃபார் எவர் இருக்குமான்னு கேட்டா இருக்காது. ஃபார் எவர் இஸ் மித், அவ்வளவுதான் நான் சொல்வேன். நீங்க உங்க நிழல் கூட உங்களை விட்டு போயிடுங்க, நீங்க மட்டும்தான் இருப்பீங்க. நான் என்ன பண்ணலாம் முடிவு எடுத்திருக்கேன்னா, டக்குனு ஒரு ஸ்டிக்கர் கடையில போய் இவங்க சொன்ன வாக்கியத்தை எடுத்து அவங்க கார்ல ஸ்டிக்கர், இது ஆல்ரெடி வந்து யுவன் சங்கர் ராஜா பாட்டிலே போட்டுட்டாருங்க. அதான் இப்ப நம்ம உங்க காரை ஸ்டிக்கரா ஒட்டி வச்சா என்ன இருக்கும்? கரெக்டா அது நான் வந்து ஸ்டிக்கரா ஒட்டி வரதுக்கு மனசுலயே நல்லா ஒட்டி வச்சிட்டீங்களா? டாட்டூவே போட்டுட்டாங்க. சிறப்பு. சரி, இப்போ நிறைய பாக்குறோம், நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு வரோம். சமீபத்துல நிறைய விஷயங்கள் நம்ம பாக்குறோம். சீரியல் இருக்கும்போது ஒரு ஆர்டிஸ்ட பேஸ் பண்ணியா இருக்கட்டும் சரி, முக்கியமா ஒரு பெண்கள் பேஸ் பண்ணி வரும்போது தப்பான ப்ரொஜெக்ஷன் இப்போ சமீபத்துல எல்லார்கிட்டயும் தோன்றது காரணமா இருக்குதா, இல்ல இது என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? தப்பான பாயிண்ட் ஆஃப் வியூ, மீடியானாலே தப்பான பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல அது அப்பத்துல இருந்தே இருக்குதான். இப்போ என்னோட ஷூட்டிங் ஸ்பாட் பக்கத்துல வாடகை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாடகை வீடு கேட்டா கூட, நீங்க இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடு தராத பீப்புளும் இருக்காங்க. சோ இண்டஸ்ட்ரியில இருந்தா ஒரு தப்பான ப்ரொஜெக்ஷன் இருக்குன்றது ஆக்சுவலி நடக்கிற விஷயம் தான். அது என்னன்னா, நீங்க உங்களோட செக்யூரிட்டி உங்களோட கையில தான். நீங்க உங்களை சேஃபா வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க முடிவெடுத்த மட்டும்தான் எந்த தப்போ எந்த கரெக்டோ. சோ உங்க செக்யூரிட்டி உங்க கையில தான். ஓகே. இப்போ இதையும் தாண்டி இப்போ பசங்களா இருக்கட்டும் சரி, பொண்ணுங்களா இருக்கட்டும் சரி, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதே ஒரு பெரிய ஸ்ட்ரகிளா இருக்கு. அதுல சர்வே கிடைச்சா கூட அதுல சர்வே பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. நீங்க சாப்பிடல தானே? நீங்க சாப்பிட மாட்டேங்கிறீங்க. ஏன்னா நீங்க சாப்பிடணுன்றதுக்காக தான் நான் சாப்பிடாம வச்சிருக்கேன். ரைட்ரா. இல்லங்க, அதுக்குதான் ட்ரை பண்றேன். என் மூஞ்சிக்கு எதுவும் செட் ஆக மாட்டேங்குதுங்க. கியூட்டா இருக்கீங்க, செட் ஆயிடும். சரி, அட்லீஸ்ட் கேர்ள்ஸ் இத பார்த்தா நம்புங்க நான் கியூட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல. அப்புறமா போனதுக்கு அப்புறம் தனியா ஜிபே பண்ணிடுறேன். அதுதான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குன்றது பெரிய விஷயமா இருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தாண்டி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கிடைச்சா அதை சர்வே பண்றதுக்குன்ற ஒரு பெரிய விஷயம் இருக்குல்ல, அதை டேக்கிள் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? இறந்தீங்கன்னா ஏதாச்சும் நம்ம பண்ணிட்டு இத விஷயம் பண்ணிட்டு இறந்தவங்களா இருக்கணும். ட்ரீம்ஸோடவே இருக்க கூடாது.
அது நான் பார்த்தேன். கனவா இருக்க கூடாது. கனவா இருக்க கூடாது, கனவோட இறக்க கூடாது, எல்லாம் ரியாலிட்டியில பண்ணிட்டு தான் இறக்கணும் ஓகே அப்படின்றது நான் பார்த்தேன். சோ நீங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த ட்ரீமை வந்து ஃபாலோ பண்ணுங்க. நடக்கலையா நான் அதான் சொல்றேன். இப்போ ஒரு கிளாஸ் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், இதுவே நீங்க கிளாஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்படியே நீங்க புடிச்சுக்கிட்டே இருக்கீங்க ரொம்ப நேரமா வந்து புடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, இல்ல ரொம்ப க்ளோஸா ஒரு நபரோ இல்ல ஒரு ப்ரொஃபஷனோ நீங்க எதுவா இருக்கட்டும் ரொம்ப நீங்க வந்து புடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பொட்டுன்னு உடைஞ்சிரும், நமக்கு அது ஹர்ட் ஆகும், கிளாஸும் உடைஞ்சிரும், ரெண்டுத்துக்குமே யூஸ் ஆகாத மாதிரி இருக்கும். விட்டுருங்க, ஒரு ஃப்ளோல போயிட்டே இருக்கட்டும் லைஃப். அதுக்காக வந்து இது கிடைக்கல இது கிடைக்கல இது கிடைக்கலன்னு நினைச்சு மனசு உடைஞ்சு போயிடாதீங்க. உங்களுக்கானது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும், தேடி வரும். அந்த யூனிவர்ஸை நம்பி மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே இருங்க. ஓகே. அதாவது நிறைய விஷயம் நம்ம ரொம்ப சென்சிட்டிவா பேசுறோம். இப்போ வந்து நாங்க ஒரு ஃபன்னான மோடுக்கு நாங்க வந்து ட்ரை பண்றோம், நினைக்கிறோம் இது ஃபன்னா வரும்னு சொல்லிட்டு. யாருக்காவது பிராங்க் கால் பண்ணலாம், யாருக்கு பண்ணா கரெக்டா இருக்கும் மேடம்? பிராங்கா? நிறைய அடி வாங்கிருக்கு போலியா? இல்லங்க, இப்ப நான் பிராங்க் கால் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, அடுத்த வாட்டி நம்ம கால் பண்றப்ப உண்மையா கால் பண்றப்ப நம்ப மாட்டேன் அப்படின்ட்டாங்கன்னா நான் என்ன பண்றது? அந்த நிலமெல்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணி ஐயோ படுத்துட்டு இருப்போம், ஆக்சிடென்ட் ஆயி பேன் படுத்துட்டு கிடைக்கும்போது யாரு போன் மச்சான் பிராங்க் பண்ணாதடா அப்படின்றானுங்க. ஆமா சரி பண்ணலாம். பண்ணலாம். யாருக்கு பண்ணலாம் நீங்களே சொல்லுங்களேன். ஆசிஷ் பண்ணலாமா? ஆசிஷ்கா? சரி ஓகே. என்னன்னு சொல்லி பண்றது? சரி இந்த மாதிரி வந்து உங்க கார் வந்து நடுவுல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, லைக் இடிச்சிட்டாங்க உங்க காரை வந்து. எனக்கு அமௌண்ட் கேக்குறாங்க. இந்த மாதிரி இந்நேரம் பார்த்து எனக்கு வந்து யூபிஐ ஒர்க் ஆக மாட்டேங்குது, சர்வர் டவுனா இருக்கு, நீங்க வந்து எனக்கு நான் சொல்ற நம்பருக்கு ஒரு 50K மட்டும் ஜிபே பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி கேளுங்க. நான் உங்களை நடுவுல திட்டிட்டே இருக்கிறேன். சரி ஓகே. சத்தம் போட்டுட்டே இருக்கிறேன், மனசுல வச்சுக்காதீங்க திட்டுறத. ரைட், வச்சுக்க மாட்டேன், தட்டி விட்டுறேன். ஓகே ஓகே. அவன் எடுக்கலன்னா என்ன பண்ணலாம்? இதோட மொக்கை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறலாமா? அப்படிலாம் விட மாட்டாங்க. வேற ஒருத்தங்களுக்கு பிராங்க் கால் பண்ணுவீங்களா? ரைட். ஏம்மா உனக்கு அறிவு இல்லையாம்மா? நான் எத்தனை தடவை சொல்றது? ஆஷிஷ் எங்க இருக்க? ஹைதராபாத்ல இருக்கியா? வர முடியாதா உன்னால? அம்மா நீ யார்கிட்டமா போன்ல பேசிட்டு இருக்கற? ஆஷிஷ் இங்க நான் கார் இடிச்சிட்டேன்டா. ஐயோ எங்கடி? யார் பதில் சொல்றது? பாண்டி பஜார்ல. நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கற போன் இப்போ? ஆஷிஷ் ஆமாண்டா. யாராச்சும் தெரியுமாடா? போலீஸ் யாராச்சும் தெரியுமா? கார் ஓட்ட தெரியாதீங்களா? எது காரை கொடுத்து காரை ஓட்ட சொல்றான்? ஏன் தெரிய மாட்டேங்குது? பாண்டி பஜார்ல எங்கயா? ஐயோ எந்த இடம் தெரியலடா. நீ இல்லையாடா ஊர்ல? டாடி வர சொல்றியா? ஐயோ இல்லடா, இவன் என்கிட்ட காசு கேக்குறான்டா. காசு கொடுத்துட்டு நீ வேற நாள் பண்ணு. அவன்கிட்ட போன் கொடுக்கவா? பேசுங்க. யாருமா? பேசுங்க, என் ஃப்ரெண்டு தான். ஹலோ சொல்லுப்பா. என்னம்மா அந்த பொண்ணு வந்து கார் இடிச்சுட்டு அது பாட்டு வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்குது இங்க வந்து. எனக்கு யார் பதில் சொல்றது? நான் அந்த வீட்டுக்கு டிரைவரா வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், ஓனருக்கு நான் என்ன பதில் சொல்றது? எவ்வளவு உங்களுக்கு பேமெண்ட் இருக்கும்னு சொல்லுங்க, அதை பே பண்ணிட்டு கழிச்சிருவோம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. 50,000 ரூபாய் ஆகும்பா அது மாத்துறதுக்கு. என்ன மாத்துறதுக்கு? என்ன கார் வச்சிருக்கீங்க? யுனோவா வச்சிருக்கிறேன்ப்பா. இனோவாக்கு 50,000 ஆகுமா? ஆமாப்பா. சரி சரி. நீங்க எங்க இடத்துல கரெக்டா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. தாத்தா கடை எஸ்ஐயா இருக்காரு, நான் வர சொல்றேன். அப்படிங்களா? இல்ல எனக்கு பேமெண்ட் பாண்டி பஜார்ல வந்து இந்த பனங்கல் பார்க் பக்கத்துல இருக்கேன். பனங்கல் பார்க்ல தான். ஓகே, பனங்கல் பார்க் ஒரு கரெக்டா ஏதாவது ஒரு லேண்ட்மார்க் சொல்லுங்க. பா நீங்க வந்து 50,000 ரூபாய் ஜிபே பண்ணிருப்பா, நான் கிளம்புறேன். அந்த பொண்ணை பண்ண சொல்லிட்டு சொல்லுங்க, நான் கிளம்பிடுறேன்ப்பா. 50,000 ரூபாய் ஜிபே பண்ண சொல்லிட்டு கிளம்புறேன். அந்த பொண்ணு காசு கேட்டா தர மாட்டேங்குது, என்ன பேசிட்டு இருக்குது? இருக்குது பிடிச்சதுன்னா பேசக்கூடாது, புரியுதா? மரியாதையா பேசினா மரியாதை. ஏங்க நான் மரியாதை எங்கப்பா பேசுறேன்? இருக்குது பொறுக்குதுன்னா பேசிட்டு இருக்காது. உங்களுக்கு காசு வேணா உங்களுக்கு அது என்ன பில்லு வருதோ இன்னும் நீங்க ஷோரூம்லயே பே பண்ணிக்கலாம். இருக்குது பொறுக்குதுன்னா பேசக்கூடாது, உண்மையில பேசினா அவ்வளோ. சரி ஓகே, நான் பொண்ணுட்டே கொடுக்குறேன், நீயே பேசிக்கப்பா. ஆஷிஷ் 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 இது வந்து ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணனா, இது ஒரு பிராங்க் கால். ஐ அம் ரியலி சாரி. நான் கால்ல விழுறேன்டா. ஐ அம் சாரி ஆஷிஷ். I'm sorry டா.
படங்கள் பாருங்க. ஆனா ஆஷிஷ் ஆனா உண்மையிலேயே நான் வந்து நான் இவங்கிட்ட சொல்லும் போதே என்ன தெரியுமா சொன்னேன், நீ காலே அட்டன் பண்ண மாட்டா, எனக்கு ஜோக் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணது பயத்திலே இருந்தேன். ஆனா நீ ரொம்ப கியூட்டா கால் அட்டன் பண்ணி எனக்காக சப்போர்ட் எல்லாம் வேற பண்ண, காசு தரேன்னு சொன்னேன். அப்புறம் வந்து என்ன தப்பா பேசினானே கோபப்பட்டு பேசினேன். ஆஷிஷ் சத்தியமா சீரியஸா ரொம்ப ரொம்ப பாரத் அப்படியே இறக்கி போட்ட மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஆக்சுவலி. கொடுங்க, நான் அவர்கிட்ட பேசிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் ஆஷிஷ். நான் என்ன சொல்றேன்னா, முத்தழகுல நான் ஏர்ன் பண்ண பீப்புள் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஒரு ஃபேமிலியே நான் வந்து ஏர்ன் பண்ணிருக்கேன். ஒருத்தருக்கு கூட வந்து ஈகோ இல்ல ஆஷி. நானும் ஆஷிஷும் வந்து சண்டை போட்டதே கிடையாது. அப்படி வச்சுதான் எங்களோட கெமிஸ்ட்ரி வந்து பயங்கரமா ஒர்க் ஆச்சு. 4 years ஒரு சீரியலை கடத்துறது, எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் இல்லாம கடத்துறது ரொம்ப சரியா லைக் பெரிய விஷயம் கிடையாது. ஐயோ வளர்ற ரொம்ப ஈஸி கிடையாது. சோ அதனால this is our friendship. இதான் எங்களோட friendship. ப்ரோ சாரி ப்ரோ ஆங்கர் கிளிக் பண்ணுங்க. ஹலோ ப்ரோ விஜய் பேசுறேன் ப்ரோ, ஆங்கர் விஜய் பேசுறேன் ப்ரோ. ஹாய் ப்ரோ சாரி ப்ரோ. சாரி ப்ரோ, நான் தான் ப்ரோ சாரி கேட்கணும். எஸ்ஐ ரொம்ப ஒரு பக்கம் எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு ப்ரோ. உண்மையில எஸ்ஐயா இருக்காருங்களா? இருக்காங்க தெரியும். ஐயோ மாட்டி விட்டுறாதீங்க ப்ரோ. இல்ல எஸ்ஐ யாரோ சொன்னீங்களா, உண்மையிலே எஸ்ஐயா இருக்கேன். ஐயோ வேணா இந்த பக்கம் தலை கட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணோம் ப்ரோ. தேங்க்யூ சோ மச் ப்ரோ. ரொம்ப அழகா வந்து உங்க கண்டிப்பா ப்ரோ சீக்கிரமா சந்திக்கலாம். சீக்கிரமா உங்க இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. ஆஷிஷ் வந்து இப்போ தெலுங்குல வந்து ஒரு சீரியல் பண்றாங்க பிரைம் டைம்ல. ஓகே கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆஷிஷ். Thank you. Congratulations to you too. Thank you. வாழ்த்துக்கள் ப்ரோ, வாழ்த்துக்கள். சீக்கிரம் சந்திக்கலாம். ஓகே சென்னை வந்துட்டு சொல்லு சந்திக்கலாம். Sure. ஓகே பை சொல்லு எல்லாருக்கும். Bye. எனக்கு உண்மையிலே வந்து பயமா இருந்துச்சுங்க. அவர் எஸ்ஏ அப்படி இப்படின்னு சொன்னா. ஆனா இருந்தாலும் எனக்கு இங்க என்ன விஷயம் முடிச்சிருச்சுன்னா, நீங்க சொன்னதுதான் விட்டு கொடுக்காம யாரா இருந்தாலும் சரி, நான் இந்த உடனே அமௌண்ட் ஜிபே பண்றேன், நான் வரேன். சத்தியமா இது ஸ்டேஜ் கிடையாது. ப்ராமிஸா இது ஸ்டேஜ் கிடையாது. உண்மையில இப்ப பாருங்க, எனக்கு பேச்சு கூட வரல. நான் உளர ஆரம்பிக்கிறேன் எல்லாமே. எனக்கு தெரியல இவ்ளோ ஒரு குட்டான சோல் வந்து நான் சம்பாதிச்சிருக்கேன் போது எனக்கு ஆக்சுவலி ஹாப்பியா இருக்கு, ஜாலியா இருக்கு.